ஏங்க ஏரலாத்துக்கு வாங்க. என்னங்க கூமம்பட்டி எங்க ஊர் ஏருக்கு வாங்க, தண்ணி அடி சர்பத்தா இருக்குங்க ஏங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணாஸ் வேர்ல்ட். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க ஏரல்ன்ற ஒரு ஊரில் இருக்கேன். ஸோ ஏரலில் ஒரு ஆறு இருக்குது. ஸோ அங்கே தான் இப்போ குளிக்க போகிறோம். ஸோ ஆறுக்கிட்ட நான் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஆற்றுக்கு வந்தாச்சு. ஸோ தண்ணியில் இறங்கிட்டேன். ஸோ பார்க்கலாம் இங்கே ஆறுக்குள்ளேருந்து மண் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்கள். ஸோ மண்ணிலேருந்து இப்போ 25% தான் ரீச் ஆகிருக்கேன். ஸோ அதான் இன்னும் மிடில்லாம் நம்ம போனோன்னா இன்னும் ஆழமாக இருக்கும். ஸோ நம்ம இங்கேருந்தே குளிக்கிறதே நல்லாயிருக்கும். இங்கே தூத்துக்குடி வந்தீங்கன்னா ஏரல் சைடு வரீங்க, கண்டிப்பாக இங்கே குளிக்க வாங்க, நல்லாயிருக்கும். சாத்துக்கிட்டே ஒரு கோயில் இருக்குது. ஸோ கோயிலுக்கு நீங்கள் அதிகமாக போவீங்கன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஏரல் ஆற்றுல குளித்து முடிச்சுட்டு அதுக்கிட்ட இருக்க கோயிலுக்கு போனோம். ஆற்றுல நீங்கள் குளித்து முடிச்சோடனே கண்டிப்பாக உங்களுக்கு பசி எடுக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னா ஸோ இந்த ஆற்றுலேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளேயே ஒரு டீ கடை இருக்குது. ஸோ அங்கே உங்களுக்கு டீ காஃபி எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ஸோ வடை போண்டாலாம் சின்ன சின்னதாக 2 ரூபாய்க்கே உங்களுக்கு விற்பாங்க. ஸோ நீங்கள் அது வாங்கி சாப்பிடலாம். ஸோ அதோட லொக்கேஷனுமே நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தூத்துக்குடி போயிருக்கும்போது நாங்கள் கன்னியாகுமரி போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ கன்னியாகுமரியில் சன்ரைஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்க விவேகானந்த மண்டபம் அப்புறம் திருவள்ளுவர் சிலையெல்லாம் பார்க்கலான்ற பிளானில் இருந்தோம். கன்னியாகுமரியில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கட்டியிருந்தது கண்ணாடி பாலமும் பார்க்குறது தான் பிளானாக போயிருந்தோம். ஸோ கன்னியாகுமரி போனதுமே சன்ரைஸ் கரெக்டாக பார்த்துட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் விவேகானந்த மண்டபம் அப்புறம் திருவள்ளுவர் சிலை பார்க்குறதுக்கு அதுக்கு நம்ம போட்டில் தான் போகணும். ஆனால் போட்டிங்க்கு செம பெரிய க்யூ நின்றுது. ஸோ 8:30 மேலே தான் அங்கே க்யூவில் போய் நிற்கலான்ற ஒரு பிளானில் போய் போனோம். அங்கே போட்டிங்கான க்யூ உங்களுக்கு 2 க்யூ வச்சுருந்தாங்க. ஒன்று 300 ருபீஸ் கொடுத்து போகிற மாதிரி, அதுக்கப்புறம் இன்னொன்று ஜென்ரல் க்யூ இருந்தது. ஸோ 300 ருபீஸ் கொடுத்து போகிற க்யூவே சம்மர் லென்த்தாக நின்றுட்டு இருந்தாங்க. அதில் நின்னாலே ஒரு 1 ஹவருக்கு மேலே நிற்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஜென்ரல் க்யூ போய் நீங்கள் பார்க்கும்போது ஒரு 3 தெருக்கு லைன் நின்றுது. ஸோ அவ்வளோ பெரிய க்யூவில் நின்னால் கண்டிப்பாக ரொம்ப நேரம் ஆகுன்றதால அந்த இடத்துக்கு போகல. ஸோ அதை ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் திருப்பரப்பு அருவி போகலான்னு பிளான் பண்ணோம். ஸோ அங்கே கன்னியாகுமரியிலேருந்து ஒரு 57 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணோம். ஸோ அங்கேருந்து திருப்பரப்புக்கு ரீச் ஆனோம். ஸோ திருப்பரப்பு அருவியில் குளித்தோம், சூப்பராக என்ஜாய் பண்ணோம், ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ திருப்பரப்பு ஃபால்ஸ்க்கான என்ட்ரி டிக்கெட் உங்களுக்கு 10 ருபீஸ் தான். இங்கே 10 ருபீஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே போய் குளிக்க போயிடலாம். ஸோ ஃபால்ஸ்லேயும் நீங்கள் குளிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு சின்ன பசங்க யாராவது கூப்பிட்டு வரீங்க அப்படின்னா அங்கே ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயே குளிக்கிறதுக்கு உங்களுக்கு 10 ருபீஸ் வாங்குவாங்க. ஸ்விம்மிங் பூலில் சின்ன பசங்க குளிக்கிறதுக்காக அந்த ஸ்விம்மிங் டியூப்பும் வச்சுருக்காங்க. ஸ்விம்மிங் டியூப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 30 ருபீஸ் கொடுத்து நீங்கள் அதுவும் வாங்கி சின்ன பசங்க கூட நீங்கள் குளிச்சு என்ஜாய் பண்ண முடியும். கன்னியாகுமரி இப்போ ஒரு பிளான் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குன்னா திருப்பரப்பு ஃபால்ஸும் மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த வீடியோவில் தூத்துக்குடி அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் இருக்க பிளேசஸ்லாம் விசிட் பண்ணதை பற்றி நான் vlog பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.